சரி, அதனால கொஞ்சம் படிச்சு கொள்ளுங்க. அதே போலதான் சாப்பாடு நம்ம சொல்லிட்டோம், வேண்டிய சாப்பாடு சாப்பிடலாம். என்ன நம்ம இப்ப இவ்வளவு உழைச்சாலும் செலவு வைத்திருமோ, செலவான நாடாக யோசிக்க வேணாம். கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் உழைக்காரண்டா நெல்லா சாப்பிட்டா கூட அவருக்கு 50,000 தான் இல்லை செலவாகுமா. நம்ம சரி நெல்லா ரிச்சா சாப்பிட்டா கூட, நல்லா ரிச்சா சாப்பிட்டு நல்லா தெரிஞ்சா 1 லட்சம் செலவாகுமா. 5 லட்சத்தை என்ன செய்யலாம், மீதப்படுத்தலாம். ஒரு 8 லட்சம் உழைச்சா என்ன பேசிக்கா என்ன ஓவர் டைம் அதை செய்து சைனார வேலை 8 லட்சம் உழைச்சாருண்டா என்ன 7 லட்சம் உழைச்சாருன்னா கூட 1 லட்சம் போனாலும் 6 லட்சம் ரூபாய் காசு என்ன செய்யலாம், நம்ம நாட்டுக்கு அனுப்பலாம். அதுலயும் வேணைய பிசினஸ் செய்யறாக்கள் வேணே போன்கள் வாங்கி விற்கிற அப்படி பொடிய மாதிரிக்கானகள் நிறைய விடயங்களை உங்களோட ஐடியாக்கு ஏற்ற மாதிரி என்ன அதை இன்னும் சில பிசினஸ் செய்யறாக்கள் கூட நம்ம நாட்டில் இருக்கும். இதையும் தாண்டி சிலாக்கள் டவுட்ஸ் வரும், வெக்கேஷன் வரலாமான்னு. எங்கடாக்கள் பாத்தீங்கன்னா போய் 6 மாதத்திலையும் வெக்கேஷன் வந்துட்டாங்க. ஏன் பவா கிடைச்ச போக்குள்ள பவா இருக்குமேனே, அவங்க கற்பினியாக இருப்பாங்க தாய் வைஃப். அதனால என்ன செய்வாங்க, பவா கிடைச்சா அவங்களுக்கு உடனே என்ன செய்வாங்க, அதை பார்க்கணும் போல என்ன சென்டிமெண்டாக இருக்கும். அதனால போய் 6 மாதத்திலே 1 மாதம் லீவை கட்டிட்டு வந்துருவாங்க. 2 மாதம் லீவ் எடுத்துட்டு வந்து இருந்து போய் ஆக்கள் விரிக்கும். ஒரு இடத்துல என்ன செய்யலாம், ஒரு வருஷத்துக்கு பிறகு வெக்கேஷன் வரலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, இணைய நாடுகள் மாதிரித்தான் அந்த விட வெக்கேஷன்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே போல சம்பளமும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா ஒப்பந்தம் பண்ணித்தானே போறாங்க நாடுகளுக்கு. அதனால சரி மீனாதெல்லாம் தருவாங்க. முக்கியமான டவுட் சொல்லுங்க. நாங்க உண்மையில இந்த போதை வசதி இல்லாம சில வேற இருந்து நான் கிளியரா இப்ப போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வரும்போதே ஒரு கிளியர் ஆகிட்டு இப்ப இங்க வந்து இப்ப போயிட்டு ஆல்ரெடி இப்ப வேலை செஞ்சுட்டு 2 வருஷமா என்ன பிரச்சனைனா இப்ப நான் கேஸே கிடையாது, கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு இப்ப பிரச்சனை இல்லையா. சரி, நீங்க கதைக்கிறது வேற யாரும் இன்னைக்கு அவர் கதைச்சது இல்ல உங்களோட மைக்கில் தான் பிரச்சனை. நீங்க பிரைவேட்டா கேளுங்களேண்ணா, உங்களோட கவரேஜ் பிரச்சனை போல. சரி, அப்ப சாப்பாடு பிரச்சனை இல்லைன்னு ரூமையாவே பெரும்பாலான ஆட்களுக்கு தனித்தனி ரூம் கிடைச்சிருக்கு. அழகா வசதியான ரூம், தனி ரூம் கிடைச்சிருக்கு. அப்படியும் இல்லைன்னா 2 பேருக்கு தான் ஒரு ரூம் கிடைச்சிருக்கு. அப்ப அதுலயும் நமக்கு சிங்களாக்கள் இருக்கையில பிரச்சனை சொன்னா கூட நான் பேசி என்ன செய்யலாமாம், தனியாகவும் இருந்து கொள்ளலாம். நம்ம ஆக்களோடையும் அதுதான் சில சிக்கலான நம்ம ஆக்கள் நிற்கிற கம்பெனிக்கு போய் அவங்களோட இருந்து கொள்ளலாம். அதையும் தாண்டி இல்ல நான் பிரைவேட் அறிக்கை போறோம்னாலும் கம்பெனியில் அந்த ரூம் காசுகளை பேசி என்ன செய்யலாம், அவங்களோட காசு தருவாங்க. நம்மளும் சில ஆசைப்படும் இன்னமும் நம்ம தனியாக இருக்க போறோம்டா கூட இருக்கலாம். சரிதான். அதையும் தாண்டி இப்ப 5 வருடம் ஒரு ஆள் இருக்கலாம்டா 10 வருஷம் இப்போதைக்கு இருக்கலாம். இப்ப நாம போறோம் எக்ஸாம் எழுதி 1 தொடக்கம் 10 வருடத்துக்குள்ள இருக்கலாம். இதுல ஒரு வருடத்துக்குள்ளேயும் வரலாம், வந்து திரும்ப காணுமண்டா வரலாம், 5 வருடத்தால வரலாம். எப்பயும் உங்களுக்கு 10 வருஷத்துக்குள்ள இருக்கும். இல்ல 5 வருஷம் தாண்டி விதிக்கணும். ஆனா வைஃப் ஆக்களை விட்டு கஷ்டமாக இருக்கண்டா, வைஃப் பிள்ளை எல்லாம் எடுக்கணும். நோம்பலா சின்ன பிள்ளை தானே, படிக்கிற வசதி எல்லாம் தேவையில்ல, 1 வயசு 2 வயசு பிள்ளைண்டா அவங்க எடுக்கலாமான்னு கட்டிங்க எடுக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம் ஒன்று செய்யும், டாபிக் அண்ட் எக்ஸாம் செய்ய நான் செய்திருக்கேன், நீங்க செய்யலாம். இது நம்ம கல்யாணி யூனிவர்சிட்டியில ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். இது டாபிக் எக்ஸாம். இது செய்தா என்ன பிரயோசனம், இலங்கையில செஞ்சா என்ன பிரயோசனம்னு கேட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட் விசாவில் போகலாம், கொரியாவுக்கு ஸ்டூடெண்ட் விசாவில் போகலாம், டாபிக் எக்ஸாம் செய்யறாங்க. மற்றபடி இதை கொரியாவில் போய் நீங்க செய்தீங்கன்னா நம்ம வேலைக்கு அவன் எக்ஸாம் செய்து போறோம். இப்ப அங்க போய் எக்ஸாம் செய்த வேண்டாம், டாபிக்னா இந்த மொழியில கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்க போகும். இல்லைன்னா அவங்களோட கலாச்சாரத்துல படிச்சு வர எக்ஸாம் செய்யலாம், அங்கேயும் படிக்கலாம். இல்லை நாங்களும் ஸ்டார்ட் பண்ணி செய்யறதுக்கு இருக்கோம் இந்த கிளாஸ்களை. அதுக்கு பிறகு நாங்கள் படிச்சு அதுக்கு மேல் மட்டமா படிச்சு கொண்டிருக்கோம். இப்ப அந்த கிளாஸ்கள் செய்தால் நீங்க என்ன எக்ஸாம் எழுதினால் உங்களோட வைஃப் இல்லாத உங்க குடும்பமா அப்பா அவங்கள எடுத்து ஒரு 3 மாதம் 6 மாதம் காட்டு அப்படி வாய்ப்புகளும் இருக்கு. அந்த E7 விசான்னு சொல்லுவாங்க, அந்த விசா கேட்டகரி எடுத்து அப்படி எடுத்துக்கொள்ளணும். அந்த வசதிகள் கூட இப்ப செய்து கொடுக்க.
இதையும் தாண்டி உங்களுக்கு செல்வம் தாண்டா உண்மையாகவே எனக்கு நாக்கள் நீங்க கேக்குறீங்க என்ன சொன்னா உண்மையாகவே போகலாமான்னு கேக்குறீங்க என்ன தெரியாத வெளியூராக்கள் நீங்க அதனால கேட்டீங்க அப்படியெல்லாம் கிட்டத்தட்ட இப்ப எங்கள் ஆக்ராசங்க தான் ஏற்கனவே கிட்டத்தட்ட 100 பேரை நான் மட்டும் என்ன என்ற கொலீஜ் மூலமாக நான் அனுப்பி வச்சிருக்கேன் அது இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள 2019 ஆண்டு ஆரம்பித்தாலும் 2020 2021 2 வருடமும் எக்ஸாம் நடக்கல இந்த 2 வருஷம் தான் இலங்கையில எக்ஸாம் நடக்கல அது நடக்காம விடுமான்னு கேட்டீங்கடா நடக்கிறதா எப்படி ஓயல் நடக்கல ஓயலும் அது பின்னர் நடந்தி ஏன் கொரோனா சுச்சுவேஷன் காரணமாக 2 வருஷம் நடக்கும் மற்றபடி 2022 2023 இவ்வளவோடையும் 100 பேரை நாங்கள் கொரியாவுக்கு இப்போதைக்கு அனுப்பி வச்சிருக்கோம் அதே போல இன்னும் 100 பேர் இப்ப பாஸ் ஆகிட்டு இருக்காங்க இப்ப இவங்க எப்ப போவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒவ்வொரு மாதமா போய்கொண்டே இருக்காங்க எங்க பேஸ்புக் பாத்தீங்கன்னா விளங்கு இன்னைக்கு 5 பேர் போறாங்க இன்னைக்கு 4 பேர் போறாங்கன்னு சொல்லி நான் ஒவ்வொரு அப்டேட்டா போட்டுட்டு இருக்கேன் சரி இப்ப இதுல முக்கியமாக செலவுகளை செல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா நாங்க எதையும் மறைக்கல நாங்க உண்மையா செயல் கொண்டு போறோம் நீங்க சந்தேக பிறகு கேட்கலாம் இப்ப எங்களோட கிளாஸ் ஃபீஸ் மொத்தமாக பாத்தீங்கன்னா 40,000 இப்ப இதை நீங்க 10,000 4 தரத்துல பே பண்ணி கொள்ளலாம் இதே பார்த்து எக்ஸாம் எழுதக்குள்ள இவ்வளவு நாங்க 10,000 எடுப்போம் புத்தகம் எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே அதுக்குள்ளே நாங்க வைக்கிற எக்ஸாம் நாங்க சார புத்தகங்கள் எல்லாமே உங்களுக்கு அதுக்குள்ளே அனுப்புவோம் இந்த காசுக்குள்ளே அனுப்புவோம் உங்களோட அட்ரஸ்க்கு அனுப்பி வைப்போம் வெளிநாடுன்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு நாங்க அனுப்புவோம் அதுக்குரிய நீங்க இல்லாட்டி யாரும் போறதுக்கு இருந்தா அவங்களோட ஊராக்கள் வாரத்துக்கு இருந்தா அவங்கள்ட்ட சொல்லி எடுத்துக்கொள்ள அப்படிதான் வெளிநாட்டு அறிஞர்களுக்கு செய்யறோம் அதே போல இல்ல நாங்களே அனுப்பி வைக்கணும்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் காசு ஒரு 1000 2000 உங்களுக்கு கூட வரும் ஒரு புத்தகத்துக்கு 3 புத்தகம் வேண்டாம் கிட்டத்தட்ட ஒரு 5,000 உங்களுக்கு கூட வரும் நாங்களே உங்களோட நாட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு கேட்டீங்கன்னா ஏன்னா துபாய்க்கு நான் ஒரு புத்தகம் அனுப்பினா கிட்டத்தட்ட ஒரு 1,600 கூட வந்து நான் இங்க அனுப்புறதை விட அந்த காசை கவர் பண்ணத்தானே வேணும் சரி இது வெளிநாட்டு அறிக்கைகளுக்காக வேணும் 40,000 அதே போல இந்த பாஸ் ஆகி நீங்க என்ன செய்யணும்னா ஒரு 6 லட்சம் ரூபாய் செலவா சரி இந்த 6 லட்சம் என்னத்துக்கு கேட்டீங்கடா இதுல உங்களோட பிளைட் டிக்கெட் காசு நீங்க கொடுக்கணும் போறது கிட்டத்தட்ட இப்போதைக்கு 3.5 லட்சம் ரூபாய் காசு ஆகுது அடுத்தது நீங்க ரைனிங் முடிக்கணும் 10 நாள் ரைனிங் போகணும் பாஸ் ஆகினீங்கடா அந்த ரைனிங் காசு பீரோ காசு அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளோட கவர்மெண்ட் நம்ம கிட்ட ஒரு 6 லட்சம் ரூபாய் காசை பறிச்சு போட்டுருவாங்க 3.5 லட்சம் டிக்கெட் கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னால் அது ஒண்ணு செய்யலாம் கொடுக்க வேணும் ஆனா கொரியாவில இருந்து வெக்கேஷன் வாராக்கள் வந்து போறதுக்கான டிக்கெட் செலவு கேட்டமாண்டா 2 லட்சம் 2.5 லட்சம் தான் செல்றானுங்க வந்து போறதுக்கு நம்மளோட கவர்மெண்ட் என்ன செய்யுதுண்டா போறதுக்கு மட்டும் 3.5 லட்சம் எடுக்குது சண்டை பிடிக்கல யார்கிட்ட சண்டை பிடிக்கல கவர்மெண்ட் தானே எடுக்குது அதனால ஒண்ணு செய்யலாம் தான் வேணும் எப்படியோ 6 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் இதுல ஒரு ரூபாயும் எங்கள்கிட்ட தாரல்ல நம்மட பீரோட்டா கொடுக்க SLBFN இவங்கள்ட்ட தான் நம்ம என்ன செய்ய போறோம் இதுல வர காசு எல்லாத்தையும் கொடுக்க போறோம் இதையும் படிப்படியா வாங்கி எடுத்து அனுப்புவாங்க உங்களுக்கு எவ்வளவு காலமாக எக்ஸாம் போறோம்டா இந்த 11 மாதம் வரலாம் அல்லது கட்டாயம் அடுத்த வருடம் 2 மாதம் வரும் இது என்ன விலங்குகள்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் 2ஆம் மாசம் வர எக்ஸாம் கோல் பண்ணுவாங்க அதையும் தாண்டி 11 மாசம் போன வருஷம் வந்திக்கு அதுக்கு முதல் வருடம் வந்திக்கு இந்த வருடம் வரலாம் இது சுவரா சொல்ல இயலாம் 100% எங்களுக்கு சொல்ல இயலாம் ஏன்னா சில வேலை கோல் பண்ணாமே விடலாம் இல்லைங்கதான் ஆனால் 2ஆம் மாசம் எக்ஸாம் வந்து கட்டாயம் வாரம் அதுக்கு மேலதிகமாக வாரதுதான் 11ஆம் மாதம் சொல்லுங்க இந்த வருஷத்துல 1 டைம் கால் பண்ணுவாங்க 2 டைம் கால் பண்ணுவாங்களா என்ன மாதிரி இது சரி இப்ப சென்ற விலங்குல மலை உங்களுக்கு 2ஆம் மாதம் வறுமையாக கோல் பண்ற மாதிரி இந்த கோல் பண்ணி அடுத்தது 11ஆம் மாதம் கோல் பண்ணுவாங்க 100% சொல்ல இயலாது ஆனா கோல் பண்ணுவாங்க சில வேலை கோல் பண்ணாங்க விடலாம் அப்ப ஒவ்வொரு வருஷமும் 2 டைம் கோல் பண்றாங்க இந்த போன ஒரு கடந்த 3 வருட காலமாக 2 டைம் கோல் பண்ணிருக்காங்க 2 எக்ஸாம் கோல் பண்ணிருக்காங்க இந்த வருடம் 11ஆம் மாதம் கோல் பண்ணுவாங்களான்னு சுவரா செல்ல இயலாது அதனால அதை கவர் பண்ணி தான் படிச்சு கொண்டு போகிறோம்
அது அப்படி கோல் பண்ணாட்டியும் அடுத்த 2 வருடம் 2ஆம் மாதம் எக்ஸாமுக்கு என்ன செய்ய போறோம், நம்ம ரெடியாக போறோம். அதுக்கு அவசுவரான நடக்கும் 2ஆம் மாத எக்ஸாம். அத OLL எப்படி நடக்குதோ அதே போல அது நடந்துட்டா இருக்கு. அது மாற்றம் நடக்கும். ஹலோ சார் சார் மெயின் டவுட் ஒன்று பேசலுமா சொல்லுங்க. சார்? அந்த கலர் நிறக்குறைபாடுன்னு சொன்னீங்க, ஓமா அதுல மேக்ஸிமம் எப்படி சார் எதிர்பார்ப்பாங்க? இப்ப சம்டைம் நான் ஒரு வீடியோ ஒன்று செக் பண்ணேன், EPS கொரியா டெஸ்ட்னு சொல்லி, அதுல எனக்கு ஒரு 50% தான் செய்யல, 50 செஞ்சுக்கல. சின்னத்துல இருந்து அந்த அந்த இஷ்யூ. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க வேணாம். நாங்க அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி அதில் அனுப்புவோம். அதை நீங்க பக்கத்துல இருக்கிற ஆள்கிட்ட கொடுத்து செக் பண்ணி கொள்ளுங்க. நாங்க அனுப்புறதுல உங்களுக்கு விளங்கினா சரி. 10 கிட்டத்தட்ட 6 விளங்கும். 10 படத்துல 6 படமா விளங்கணும். இது 1,00,000 பேர்ல ஒரு ஆள் 2 பேர் தான் அந்த குறைபாடு இருக்கு. இதை நீங்க செக் பண்ணி கொள்ளுங்க. நாங்க தெளிவான படம் அனுப்புவோம் உங்களுக்கு. சார் அப்படி குறைபாடு இருந்தா அடுத்த சொல்யூஷன் என்ன சார்? அதுக்கு இல்லாட்டி ஒன்றும் செய்யலாதா? சொல்யூஷன் இருக்குதான். அது கிட்டத்தட்ட ஒரு 40,000 50,000 செலவாகும். அதை பிரைவேட்டா நீங்க பிறகு யாருக்கு பிரச்சனை சொல்லுவாங்க தெரிஞ்சாங்க. அவங்களுக்கு சொல்யூஷன் சொல்லித்தாரோம் என்ன செய்யணும். சரி சார். பிரச்சனை சார் சொல்லுங்க. இந்த டோட்டலாவே 6 லட்சம் தான் முடியுமா கொஸ்ட்? ஓ 6 லட்சம் செலவா மீன்? இல்ல சார், இந்த நீங்க சொன்னீங்கன்னா 6 லட்சம் செலவாகும், அது பிறகு கீழே எழுதுனீங்கன்னா 3.5 lakhs அப்ப டோட்டலா 9.5 lakhs தானே வருது. அதான் கேட்டேன், டோட்டலாவே 6 முடியுமா இல்லாட்டி 9 இல்லாட்டி 10 lakhs கிட்ட முடியுமான்னு கேட்டேன். அவங்களுக்கு கதை விலங்கல்ல போலைக்கு அதுல அந்த நான் சொன்ன 6 லட்சத்துக்குள்ளதான் பிளேன் டிக்கெட் காசும் வருது. அப்ப 6 லட்சத்துக்குள்ளதான் 3.5 லட்சம் போகுது. அப்ப மொத்தமாகவே 6 லட்சம் தான். சரி, ஓகே சார், கிளியர் ஆயிட்டு. விளங்க மாட்டேங்குது. விலங்கல்ல இந்த கிளாஸ் வீக்ல எப்ப சார் நடக்கும் அது? எப்படி நாம கிழமையில 2 நாள் உங்களுக்கு பாடம் போட்டு தரலாம். இப்பதானே முதலாவது இந்த வருஷத்துக்கான ஜூம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதாவது அடுத்த வருஷத்துக்கான. அதனால உங்களோட விருப்பம் தான். 7 நாளும் இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. 7 நாள்ல நீங்க விரும்பிய 2 நாள் பெரும்பாலான நாட்களை கவர் பண்ணி நாம அந்த 2 நாள் நடத்தி கொள்ளலாம். ஹலோ சொல்லுங்க சார். அந்த இப்ப பிளைண்ட் கிளாஸ் பிளைண்ட் கொஸ்டின் தானே? அப்ப 40 கொஸ்டின்ல அந்த 10 கொஸ்டின் அந்த பிளைண்ட் கொஸ்டின்ல உள்ளுக்க வரும். இல்ல அது இது செப்பரேட்டா? கொரியா மொழியில தான் 40 கேள்வி வரும். பாஸ் அது ஆகிறது செப்பரேட். பிறகுதான் கலர் பிளைண்ட் பார்ப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. சார் வேலையும் தாண்டி டவுட்ஸ் இருந்தா ஒரு அளக்க கேளுங்க, பிரச்சனை இல்லை. சார் என்னன்னு சொன்னா, இந்த எக்ஸாம் வந்து 2ஆம் மாசம் சொன்னீங்க, அதுக்கு அதாவது அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணணுமா இல்ல 2ஆம் மாசம் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் வருமா? 2ஆம் மாசம் அப்ளை பண்ணி 3ஆம் மாசம் 4ஆம் மாசம் எக்ஸாம் வரும். அதுக்கு அப்ளை பண்றேன்னா சார் நாமளே டைரக்டா போய் அப்ளை பண்ணணுமா இல்ல நம்மட பேர்ல யாராவது அப்ளை பண்ண முடியுமா? சரி சரி சொல்றேன். இப்ப இதுல வெளிநாட்டுல இருக்கிற ஆட்கள் சார் வீடியோ வேற செய்யல சார். வீடியோ பரவாயில்ல, நான் அந்த வீடியோ கட் பண்ணி வச்சேன். ஓகே சார். நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா, இதுல வெளிநாட்டுல இருக்கிற ஆட்கள் அவங்க என்ன செய்வாங்க, நாங்க இதுக்கு முதல் நாங்க அப்படிதான் பிளான் பண்ணிருக்கோம். இப்ப எக்ஸாம் ஒன்று வந்தீங்கன்னு சொன்னா நாங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவோம். அவங்க வெளிநாட்டுல இருக்கும் போதே அப்ளை பண்றதுதானே என்றால் இது ஆன்லைன்ல செய்யறது தானே, ஆள் தேவையில்லை. அவர் கொழும்புல இருந்தாலும் தான் கட்டார்ல இருந்தாலும் தான் நாங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணி தருவோம். ஆனால் எக்ஸாமுக்கு நீங்க இங்க கட்டாயம் வரதான் வேணும். அப்ப என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, வெளிநாட்டுல நிக்கிறார்கள் அந்த டைமை பார்த்து வெக்கேஷன் போட வேண்டும். வெக்கேஷன் வரணும். அப்படி எங்களுக்கு வெக்கேஷன் அது ஏற்கனவே டேட் வந்துருந்தானே, இல்லாட்டி 2ஆம் மாசம் அட்மிஷன் வர வேண்டாம் சார். கொஞ்சம் கேளுங்களேன். ஓகே ஓகே சரி. இப்ப 2ஆம் மாசம் அப்ளை பண்ண போறோம்டா, இப்ப சில ஆட்கள் வெளிநாடு நினைக்கிறாங்க சொல்லுவாங்க, எனக்கு 5ஆம் மாசத்துக்கு பிறகுதான் வர கிடைக்குமெண்டா 5ஆம் மாசத்துக்கு பிறகு எக்ஸாம் வர மாதிரி போட்டு தருவோம். தெளிவாக விலகி கொள்ளுங்க. 2ஆம் மாசம் தான் அப்ளை பண்ண போறோம் என்று சொன்னா
எல்லாருக்கும் 2ஆம் மாசம் தான் அப்ளை பண்ண போறோம் இந்த குரூப் எல்லாரும். இதுல வெளிநாடு நிக்கிற ஆட்கள் கட்டாய செல்லணும் என்னண்டா இன்னைக்கு 6ஆம் மாசத்துக்கு பிறகுதான் வர கிடைக்கும் அடுத்த வருஷம். இன்னும் 2ஆம் மாசமே அட்மிஷன் போடக்கூட செல்லணும் இன்னைக்கு. அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அட்மிஷன் போடுவேன். இன்னைக்கு தெரியும் அதை எப்படி போடணும். உங்களுக்கு 6ஆம் மாசத்துக்கு பிறகுதான் எக்ஸாம் வரும். அப்ப இது என்ன எக்ஸாம் முன்னுக்கு வரும் பின்னுக்கு வரும்னு கேட்டீங்கன்னா இது OLL மாதிரி ஒரு நாளையிலே நடக்காது. 3ஆம் மாசம் 4ஆம் மாசம் எக்ஸாம் தொடங்கி அடுத்த வருடம் 12ஆம் மாசம் 2ஆம் மாசம் வரை நடக்கும். ஏன்னா 70,000 பேருக்கு நடத்தணுமே. அப்ப ஒரு 3 குரூப்பா 4 குரூப்பாகி நடத்துவாங்க. 2ஆம் மாசம் அப்ளை பண்றோம். இதுல 6ஆம் மாசத்துக்குள்ள ஒரு எக்ஸாம் ஒன்று நடத்தி அவங்களுக்கான ரிசல்ட்ஸை வெளியாக்கி அவங்கள அனுப்புறதுக்கான வேலைகளை பார்ப்பாங்க. திரும்ப 6ஆம் மாசத்துல இருந்து 10ஆம் மாசத்துக்கு ஒரு குரூப் ஒன்று ஆக்கி அவங்கள அனுப்புறதுக்குரிய ப்ரோசஸிங்க பார்ப்பாங்க. அப்ப இதுல நாம எந்த கேட்டகரிக்குள்ள வரணும்னு சொல்லி அட்மிஷன் போடக்குள்ள அதுக்கு ஏற்ற மாதிரி போடலாம். அப்ப நீங்க வெளிநாடு அடிக்கிறாங்க சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லாட்டி எங்களுக்கு பரவாயில்ல, எப்பனாலும் முன்னுக்கு வந்தாலும் பரவாயில்ல, நீங்க போடுங்க, நாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வெக்கேஷன் எடுத்துக்கொள்ளலாம், லீவ் எடுத்துக்கொள்ளலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க போடுவோம். அதுக்கு எவ்வளவு நாள் அப்ளை பண்ணினா எத்தனை மாசம் போகும் எக்ஸாமுக்கு மேக்ஸிமம்? 2ஆம் மாசம் அப்ளை பண்ணமாண்டா 4ஆம் மாசத்துல எக்ஸாம் தொடங்குதாண்டா 12ஆம் மாசம் வரை எக்ஸாம் நடக்கும். இல்ல சார், நான் கேட்கிறேன்னு சொன்னா நாம 2ஆம் மாசம் அப்ளை பண்ணினா மேக்ஸிமம் 2 மாசத்துக்குள்ள எக்ஸாமுக்கு வரும். 4ஆம் மாசம் தொடங்குதுன்னா 2 மாசம் வரும் தான், தெரியும் தானே, இது தொடங்குதானே உங்களுக்கு. 2ஆம் மாசம் நம்ம அப்ளை பண்ணா மேக்ஸிமம் 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள எக்ஸாம் வந்துடும். 6ஆம் மாசம் 2 மாசம் நடத்தும் தான், அதனே கேட்கிறேன். ஓகே ஓகே சார் சொல்லுங்க. எக்ஸாம் பாஸ் பண்ணா எவ்வளவு காலத்துல போக வேண்டி வரும்? சரி, எக்ஸாம் பாஸ் ஆகலன்னு சொன்னால் உண்மையாகவே 3 மாதத்துக்கு பிறகு போகலாம். 3 மாதத்துக்கு அவங்களோட மெடிக்கல் பொலிசின்ரி அவங்களோட ஃபைல் கொடுக்கறதா நம்மளோட என்ன பேஸ் சர்டிபிகேட் ஜிஎஸ் கரெக்டர் இதுகள் எடுக்க வேண்டி வரும். இதுகள் எடுத்து நாம 3 மாசத்துக்கு பிறகுதான் சில ஆட்களுக்கு 3 மாசத்தோட கிடைக்கும், சில ஆட்களுக்கு 4 மாசத்துக்கு பிறகுதான் கிடைக்கும், சில ஆட்களுக்கு 6 மாசத்துக்கு பிறகுதான் போக கிடைக்கும். இது என்ன எப்படி கிடைக்கும் ஏன்னு விளக்கம்னு கேட்டீங்கன்னா 12,000 பேர் எடுக்க போறானண்டா 12,000 பேரையும் மொத்தமா ஒரு பிளேட்ல ஏற்றி அனுப்புறல்ல, என்ன அப்படி பிளேட்டும் இல்லதானே. இப்ப என்ன செய்வாங்க, நீங்க அந்த SLBFஐ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் இல்லாட்டி கிழமைக்கு 3 பிளேட் 4 பிளேட் 80 பேர் 100 பேர் என்று சொல்லி ஒவ்வொரு குழுவாக ஆக்கி அனுப்பிட்டே இருப்பாங்க. 12,000 பேர்ல 100 இல்லாட்டி 200 250 பேரா குழுவாக அனுப்பிட்டே இருப்பாங்க. இதுக்கு நாம எப்படி வருமோன்னு தெரியாது, ஆனா எப்படியோ வரும். அது உங்களோட லக்க பொறுத்து, அது நம்மட எந்த கையிலையோ வேற யார கையிலையும் இல்லை. வேற அரசியல்வாதிகளை பிடிச்சி செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு கொடுத்தாலும் செய்யலாம், சும்மா ஏமாற்று வேலையாகத்தான் இருக்குமே தவிர இதுக்குள்ளேயும் ஒரு விளையாட்டும் காட்டையலாம். இது அவங்களோட என்ன நம்ம இறைவண்ட பொறுத்து தான் இருக்கு. சில 8 மாசமும் ஆகும், சில இல்லாதான் 12,000 பேர் தான் 200 250 பேர் குழுவாகத்தான் அனுப்புறாங்க. அதுல என்ன பெரும்பாலும் மேக்சிமம் எங்கள் ஆக்களுக்கு 6 மாசத்துக்குள்ள கிடைக்கும். 6-7 மாசம் ஆக்கள் லேட் ஆகினா கூட ஒரு 9 மாசம் 10 மாசத்தால கிடைக்கும். இதே சொல்லத்தானே வேணும், இப்படின்னு தான் இருக்கு நிலைமை. சரி, இது எக்ஸாம் எழுதினா உடனே அந்த ரிசல்ட் தெரியுமா சார், இல்ல அதுக்கு டைம் எடுக்குமா? இப்ப முதலாவது குழுண்டு சொன்னதானே 2ஆம் மாசம் அட்மிஷன் போடுறோம், முன்னுக்கே வரணும்னு போடுறோம். அப்ப நமக்கு 7ஆம் மாசத்துக்குள்ள எக்ஸாம் வந்துடும், 6ஆம் மாசத்துக்குள்ள. அப்ப 7ஆம் மாசமே ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிடும் கொரியாவுக்கு போகலாமா இல்லையான்னு. தெரிஞ்சா அதுக்கு பிறகு 3 மாசமாவும் போறது, 3 மாசத்துக்கு அவர் போவார். அந்த முதலாவது குழுவாக்கள் போயிட்டே இருப்பாங்க. அது வரைக்கும் என்ன பண்றீங்க, 2ஆவது குழுக்கு நடந்துட்டு இருக்கு. இல்ல சார், அது கேட்கல, நான் என்ன பிரச்சனைன்னு சொன்னது, இப்ப நாம எத்தனாவது மாசம் நாம அந்த 4ஆம் மாசத்துக்கு அப்புறமா இல்ல 4ஆம் மாசமே எக்ஸாம் எழுதுறோம்னு சொன்னா அந்த எக்ஸாம் எழுதின உடனே நம்மளோட ரிசல்ட் வருமா? அது எத்தனை மாசம் நாம எழுதினாலும் நம்ம எழுதினதுக்கு அப்புறமா உடனே நம்மளோட ரிசல்ட் வருமா? சரி, நான் அதுக்கு பதில் தான் சொன்னா உலகங்களை போல திரும்ப சொல்றேன். 2ஆம் மாசம் அட்மிஷன் போடுறோம், இதுல முன்னுக்கு வரணும்னு போடுறோம். அப்ப 6ஆம் மாசத்துக்குள்ள எக்ஸாம் வர மாதிரி போடுறோம். 3ஆம் மாசம் எழுதினாலும் 4ஆம் மாசம் எழுதினாலும் 5ஆம் மாசம் எழுதினாலும் இவங்க உலக எழுதுற எல்லாருக்கும் 6ஆம் மாசம் ஃபைனல் ரிசல்ட்ஸ் ஒன்று கிடைக்கும். இவங்க பாஸா ஃபெயிலான்னு சொல்லி. அப்படின்னா ஓகே சார், ஓகே சார், சாரி சார். சரி,
அடுத்தது 2ஆம் கட்டமாக அப்படி கிடைக்கும். சில இல்ல பேர் சார், கேட்க சொல்லுங்க. சில பேர் சொல்றாங்க எக்ஸாம் எழுதின உடனே ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லி. அது உண்மை இல்லையா? அது ஒரு நாள் 30 செகண்ட்னால ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் கட் அவுட் கிடைக்காது தானே. எப்படி கட் அவுட் அறிவிக்கிறேன்? எல்லாரும் வெளியினா தானே கட் அவுட் அறிவிக்கலாம். பாஸா ஃபெயிலான்னு தெரியும். உங்களோட மார்க்ஸ் தான் தெரியும். கொரியாவுக்கு marks. போகலாமா இல்ல கொரியா கட் ஆஃப் அது இன்னும் தெரியாது தானே. ஓகே ஓகே ஓகே. அதனாலதான் நான் அதை சொல்லல. சரி, உங்களுக்குள்ள கதைக்க வேணாம். நைட்டு கேட்கற மட்டும் கதைங்க. சார் எனக்கு சின்ன கொஸ்டின். கேளுங்க. நான் மொத்தமா கட் பண்ணிட்டு உங்கள்ட்ட கட் பண்ணி போட்டுட்டு கடைசா யாரோ கேட்டால் வாங்கி ஃபோன் பண்ணி கேளுங்க. சார் பொறியியல்ல இருந்து படிக்கிறவங்களுக்கு செப்பரேட்டா ஒரு எக்ஸாம் வைக்கிறேன்னு சொன்னீங்க தானே சார், அது எப்படி நடக்கும்னு சொல்லி கொஞ்சம். விலங்கல்ல பொறியியல்ல இருந்து படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு சார் ஒரு செப்பரேட்டா எக்ஸாம் ஒன்று வைப்பீங்கன்னு சொன்னீங்க தானே. சரி, ஃபாரின்ல இருக்கிற ஆட்களுக்கும் இங்க இருக்க எல்லாருக்குமே எக்ஸாம் ஒன்று தான். அட்மிஷன் தான் நாங்க என்ன செய்வோம், ஒவ்வொரு ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டு தருவோம்னு சொன்னோம். இல்ல சார், நான் சொன்னேன் சார் தனியா ஒரு எக்ஸாம் வைக்கிறேன்னு சொன்னீங்க தானே. இப்ப சார் படிப்பிச்சு தந்து அதுக்குள்ளுக்கு ஒரு எக்ஸாம் ஒன்று வைக்கிறேன்னு சொன்னீங்க தானே. ஓமோ, நாங்க நிறைய எக்ஸாம் நீங்க அந்த எக்ஸாம் பொறியியல்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி நடக்கும்னு சொல்லி கேட்குறேன் சார். நான் ஆன்லைன்ல பேப்பர் 8 மணிக்குன்னா 8 மணிக்கு பேப்பர் வேணா போடுவேன். சரியா? 8:50 9 1 மணிக்கு 9 மணிக்கெல்லாம் இன்னைக்கு கொஸ்டின் என்ன செய்யணும் வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கணும் பிரைவேட்டான்னு சொல்லுவேன். 9க்கு பிறகு வராக்களுக்கு மார்க்ஸ் தர மாட்டேன். 9க்குள்ள வந்தாக்கள் மார்க்ஸ் தருவேன். இது கொழும்புல இருக்கிறாக்கள் எழுதலாம், என்ன வெளிநாட்டில் நினைக்கிறார்கள் எழுதலாம் தானே. ஓகே ஓகே. இல்ல நான் சின்ன சந்தேகம் ஒன்று இருந்துச்சு. இங்க ஸ்ரீலங்காலே இருக்கிறவங்க வந்து சேர சந்திச்சு அது நடக்குமா அப்படின்னு சொல்லி அதால தான் கேட்டேன் சார். அப்படி கேட்டீங்களா? இல்ல நம்ம ஆன்லைன் நடக்கும். ஆனா ஸ்ரீலங்கா இருக்கிறார்களுக்கு என்ன வாய்ப்புன்னு கேட்டீங்கண்டா, இப்ப வெளியால் வேலை செஞ்சு கொண்டிருக்கும் போது ஒரு பெருநாள் லீவ் ஒன்று வருது, 6 நாள் லீவோ 5 நாள் லீவ் அப்படி வந்தா நீங்க ஏறாவூருக்கு நேரடியாக வந்து அந்த டைம் நின்று கிளாஸ் ரூம்ல நின்று என்ன செய்யலாம், நான் படிச்ச அவளையும் படிச்சு கொண்டு போகலாம். வெளிநாட்டில் நினைக்கிறாக்கள் நீங்க ஆன்லைன்லயே படிச்சு கொண்டுறீங்க. கடைசா வெக்கேஷன் வந்து 2 மாதமோ 1 மாதமோ எக்ஸாமுக்கு முதல் கிளாஸ் ரூம்லயே ஃபுல்லா நின்று நீங்க உங்களுக்கு என்ன சாப்பிட்ற தூங்குற மட்டும் தான் வேலை. மற்றபடி ஃபுல்லா அவங்கள பெண்ட் எடுத்து போட்டு தான் விடுறேன். எப்படியோ பாஸ் ஆக்கி தான் அனுப்பணும். அப்ப அதனால நாங்க ஃபுல்லா அவங்களை படிச்சு. இன்னும் ஒரு கேள்வி சார். சொல்லுங்க சார். சம்டைம் வந்து ஒர்க் காரணமா உங்களோட கிளாஸ் அட்டென்ட் பண்ண இல்லாம போனுச்சுன்னு சொன்னா அன்றைக்கு நாளைக்குரிய வீடியோஸ் கிடைக்குமா சார் எங்களுக்கு? நாங்க அனுப்புவோம். அதெல்லாம் வீடியோஸ் நாங்க இப்ப இந்த வீடியோஸ் அனுப்புவோம், அது போல அந்த வீடியோஸ் அனுப்புவோம். ஆனா வீடியோஸை நம்பி யாரும் அதை மிஸ்யூஸ் பண்ண வேணாம். ஏனென்றா பேசி டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி உயிரோட்டமாக இருக்காது. அதனால உண்மையாகவே வேளாண் சொன்னா மட்டும் நீங்க என்ன வீடியோஸ் பார்த்து படிங்க. மற்றபடி கிளாஸுக்கு அட்டன் பண்ணி தான் படிங்க. சரிதான்? இல்ல நான் பொருள்ல வந்து ஹவுஸ் டிரைவர் ஆகிக்கிறேன் சார். எனக்கு எப்ப டைம்ல ஒர்க் வரும்னு தெரியாது. அதால தான் நான் கேட்டேன் சார். சரி, அப்படியா? நாக்க மட்டும் வீடியோஸை பாருங்க. சந்தர்ப்பம் கிடைக்கல. வேற டவுட் என்ன கேட்கலாம், பரவாயில்ல. இல்ல சார். ஹலோ, சொல்லுங்க. இந்த எக்ஸாம் இருக்குதானே, அது ஆன்லைன்ல நடக்குமா பிசிக்கலா நடக்குமா இல்லாட்டி கொழும்புக்கு போகணுமா? நான் மன்னார்ல இருந்து பேசுறேன். சரி, எக்ஸாம் வந்து பன்னிப்பிட்டி, எங்க கொழும்புல பன்னிப்பிட்டி இடத்த எக்ஸாம் சென்டர் இருக்கு. அங்க நேரடியா போய்த்தான் எக்ஸாம் சிட் பண்ணும். சரி, ஓகே. அப்படின்னா இங்க அக்கமண்டேஷன் ரூம்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க தானே அங்க தூரத்துல இருந்து வர்றாங்க? வேற டவுட்ஸ் என்ன கேளுங்க சார். நான் கேட்டேன் என்னன்னு சொன்னா, அப்ப விளங்கல. என்னன்னு சொன்னா அங்க இப்ப குவைட்ல இருக்கேன் சார். குவைட்ல இருக்கேன். நான் வரும்போது முன்னாடி நான் குவைட் வாரத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் ஒன்று நடந்து கேஸ் கிளியர் ஆகி கோர்ட்டுக்கு போய் கேஸ் கிளியர் ஆகி அதுக்கப்புறம் கிளியர் ஆகித்தான் நாங்க இங்க ஏர்போர்ட் வழியா குவைட்டுக்கு வந்தேன் நான். அதே கேஸ் வந்து இப்ப அது இப்போதைக்கு அந்த எந்த போதை வச்சு அந்த கேஸ் இல்ல, வேற ஒரு கேஸ். அப்படி இப்ப நாம கொரிய ஏதாவது பிரச்சனை இருக்கா அதுல? இல்ல, கேஸ் நடந்து கொண்டிருந்தா போகலாம். கேஸ் முடிஞ்சாதான் போகலாம். முடிஞ்சா இப்ப உங்களுக்கு பிரச்சனை இல்லை.
முடிஞ்சு நான் குவைட்டுக்கு வந்து இப்ப 2 வருஷம் ஆக போகுது. அதனாலதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தானே சார் அதை ஆல்ரெடி இப்ப நம்ம இந்த படிப்பை கண்டினியூ பண்ணணும் சார். ஓ அது பிரச்சனை இல்லை, கேஸ் முடிஞ்சிருந்தா பரவாயில்ல. கேஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடுச்சு. கோர்ட்டுக்கு போய் ஃபைன் அடிச்சு எல்லாம் கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிட்டு தான் போயிட்டு வந்தேன். இப்ப இதே ஒரு கேஸ் இல்லையே சார், அது என்ன கேஸா இருந்தாலும் அது வரண்ட் இருந்தா மட்டும்தான் பொலிஷன் கிளியர் ஆகாது. மத்தபடி எல்லாம் கிளியர் ஆகிடும். பொலிஷன் சப்மிட் பண்ணா ஓகே தானே சார்? ஓமா பொலிஷன் ஓகேண்ணா. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வேற டவுட்ஸ் என்ன கேளுங்க. டேட் எப்போ சார் தாரேன்? எக்ஸாம் டேட், இந்த சாரி கிளாஸ் டேட்? ஓ அதை நாம உங்களுக்கு நான் போடுறேன். அதுல நீங்க பெரும்பாலும் நாங்கள் டிக் பண்றதை வச்சு நாம கிளாஸ் செய்வோம். சார் ஓகே தான் சார். நாங்க இங்க போயிட்டு டிரைவர் தான் என்ன செய்யற சார், நீ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு படிக்க அதுக்கும் கொஞ்சம் டைம் ஒதுக்க தானே சார் வேணும். அது நைட்ல நாட்டு டைம் 10 மணி டைம்ங்களுக்கு ஓகே தான் சார். கிழமையில 2 வாட்டி 10 மணி ஓகேதான். 10 மணி என்னென்ன நாலு பார்க்கத்தானே கல்ஃப் பார்ட்டி எல்லாரும் கல்ஃப்ல இருக்கிறாங்க, எல்லாருக்கும் எவ்வளவு தான் டைம். நீ வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைண்டா கொஞ்சம் பார்த்து இருக்கிறார்கள். கொஞ்சம் எங்களும் கல்ஃப் பார்ட்டியை கொஞ்சம் மனசுல வச்சு கொஞ்சம் அந்த டைம் கொஞ்சம் ஷெட்யூல போடுங்க சார். சார் அந்த மெடிக்கல் விஷயம் சொன்னீங்க தானே, ஆபரேஷன் பண்ண விஷயம் சொன்னீங்க தானே சார்? ஓ சொல்லுங்க. ஆமா, அதுல கேனியா ஆபரேஷன் பண்ணினேன். எனக்கு 2 வருஷத்துக்கு முதல் பண்ணினது. சரி நீ பண்ணுங்க. கேனியா ஆபரேஷன் பண்ணினா அதெல்லாம் கேட்க வேணாம், ஏன்டா அதெல்லாம் பிரச்சனை இல்லை, சரிதானே? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சார். ஓ சார் சொல்லுங்க சார். அந்த விசா டைப் சொன்னீங்கன்னு ஃபெமிலி எடுக்கக்கூடிய அந்த இது, இப்ப நம்ம உதாரணத்துக்கு இப்ப நம்ம டிகிரி வச்சிருந்தாலோ அல்ல டிப்ளோமா ஏதாவது ஸ்பெஷல் இது வச்சிருந்தாலோ எல்லாருக்கும் இந்த ஒரே விசா அடிப்படையில் நம்ம இப்ப போறோம். இந்த எழுதுற எக்ஸாம் ஒரே கேட்டகரி தானே சார்? இப்ப நான் போப்புறம் E9 விசாவில் போப்புறம். உங்களோட கேட்டகரியை E7க்கு மாத்தலாம். அது டிகிரி இருந்தா ஒரு மார்க்ஸ் வரும், டாபிக் எக்ஸாம் எழுதினா ஒரு மார்க்ஸ் வரும். இந்த மார்க்ஸ் எல்லாம் வச்சு நாம E7 மாத்தலாம். விசா கேட்டகரியை மாத்தலாம். 1 வருடத்துக்கு பிறகுதான் மாத்தலாம். இப்போதைக்கு 1 வருஷமாக E9ல இருக்கணும். அது வரைக்கும் அந்த தலைமைகளை கூட்டிக் கொள்ளணும். அதுல இந்த டிகிரி உங்களுக்கு அப்படிகள் இருந்தா அதுவும் வாய்ப்பு தான். இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் E7 மாற்றிக் கொள்ளலாம். அது ப்ரொஃபஷனல் விசாவாக இருக்கும். அதை நீங்க ஃபேமிலி எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு கேட்டகரியா இருக்கு சார். ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு கட் அவுட் வருமா சார்? அப்படியா வரும்? அப்ளை பண்றத பொறுத்தா? எத்தனை ஆயிரம் பேர் போடுவாங்கன்னு தெரியாது தானே. அவங்களுக்கு அந்த எத்தனை பேர் எடுக்க போறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்ஸ் வச்சு எடுப்பாங்க. 5 கோர்ஸ்ல அப்ளை பண்றதை வச்சுதான் கட் அவுட் பண்ணுவாங்க. ஆமா. கிட்டத்தட்ட மற்ற துறைகளுக்கு ஃபிஷரிங் என்றா 110 115 காணும் 200. மற்ற துறைகள் 130 120 காணும். ஆனா மேனுஃபேக்சரிங் 160 தான் கட் அவுட்டா வருது. ஏன்னா நிறைய பேர் அதுக்கு தான் அப்ளை பண்ணுவாங்க கட்டிக்காரனெல்லாம். ஆனா நல்லா படிச்சா அடிக்கலாம், எல்லாரும் என்ன செய்யலாம். என்னன்னு சொன்னா சார், நமக்கு அந்த ஃபிஷிங்ல வந்து கொஞ்சம் ஆர்வம் கூட சார். ஃபிஷிங் அதுல கொஞ்சம் ஆர்வம் கூட இருந்தாலும் அந்த நம்ம அந்த எக்ஸாம்ல அந்த ரிசல்ட் குறைவாக இருக்கிறதுக்காக நாங்க அதை சூஸ் பண்ணல. இந்த ஃபிஷிங்ல வந்து கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறதுக்காக வேண்டி நாம அதுல அப்ளை பண்ணி எக்ஸாம் இந்த ரிசல்ட் ஒரு 150 அப்படி வந்தாலும் போதுமா இருக்குமா? மற்ற துறைகளுக்கு எல்லாம் 150 140 போதும். 130 அப்படி 110 எல்லாம் வருதுதான். ஆனா மேனுஃபேக்சரிங் 160 வரும். அந்த ஃபிஷிங்ல எல்லாம் ஓவர் டைம் இருக்கா சார்? அதுல ஓவர் டைம் ஃபிஷிங்ல சி ஃபார்மிங் ஒரு கம்பெனிஸ் மாதிரி கிடைச்சாதான், அதாவது மீன் தீன் அடிக்கிற கம்பெனிகள் அப்படி கம்பெனிகளா கிடைச்சாதான் ஓவர் டைம் கிடைக்கும். மற்றபடி அந்த பஸ் தாரமாய்த்தான் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அவனா நினைச்சு தாரமாய்த்தான் காசு அடிக்குமே தவிர ஓவர் டைமாக கம்பெனி மாதிரி கிடைக்காது. அதான் இருக்கிற மைனஸ். மற்றபடி சிப் பில்டிங் கம்பெனிகள் ஓவர் டைம் இருக்கு. சிப் பில்டிங் அதெல்லாம் உழைக்கலாம், ஓவர் டைம்ல உழைக்கலாம், வேலை செய்யக்கூடிய ஆக்களா இருக்கேன்.
ஓ மேனுஃபேக்சரிங் தான் பேரை தூக்கினாக்களுக்கு சரி. வாழ்க்கையில பேரை தூக்கினாக்கள் வேற வேலை செய்ய மாட்டாங்கன்னு சரி இன்ஷால்லா சார். நாட எதுக்கும் படிச்சுக்கிட்டு நாடாம ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம் இன்ஷால்லா. அதை பின்னாடி பார்ப்போம் என்ன பிசினஸ் என்ன ஓ அது ஐடியாவில் அங்க இது செய்யறேன் ரிஜிஸ்டர் பண்றேன். இப்போதைய படிக்கிற வேலையை பார்ப்போம் சார். ஓ அத்த நான் பெருசா அதகளை இப்போதைக்கு போட்டு நம்ம யோசிக்கிறதுக்கு அதெல்லாம் சும்மா கழிச்சு டைம் வேஸ்ட் ஆகும். இதெல்லாம் படிக்கிற சரி வேலையை பார்ப்போம் சார். இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க சார் அந்த எல்லா துறைகள் இதையும் சொன்னீங்க. அந்த சேவிஸ்ன்ற ஒரு துறை சொன்னீங்கன்னு, இப்ப அது வந்துட்டு புதுசா அது சேர்க்கப்பட்டது. உணவு ஏதாவது உணவு உற்பத்தி கம்பெனிஸாக இருக்கலாம் ஓ அல்லது சரி. இப்ப ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கலாம். ம் இல்ல சார், இப்ப அதுல வந்துட்டு இப்ப உங்கள்ட்ட பாஸ் ஆகி இப்ப 100 பேர் கிட்டத்தட்ட 100 பேர் போகணும்னு சொன்னீங்கன்னு, இப்ப அதுல நீங்க சொன்னீங்க இப்ப அண்மையில புதுசா வந்துட்டு அந்த பேக்கப்பட்டது சேவிஸுக்கு யாரும் புதுசா வந்தது. ஆஹா இல்ல சார், இப்ப அவங்க போனீங்கன்னா அவங்களோட என்ன கேட்டகரி என்ன சேலரில அதெல்லாம் அப்படி ஒன்று தெரிஞ்சு கொள்ளத்தான். ஓ இப்ப நீங்களே சொல்லக்குள்ளே சொன்னீங்க அல்லவா சர்வீஸ் புதுசா ஆரம்பிக்கப்பட்டது தெரிஞ்சா தெரியும் உங்களுக்கு. அப்ப இதுல யாரும் போய்க்க மாட்டாங்கன்னு இதுதான் போவாங்க. சார் சொல்லுங்க. இன்னும் சர்வீஸ் இதுக்கு யாரும் போகல என்ன சார்? சர்வீஸ் இலங்கையில இருந்து போகல, ஏனைய நாடுகள்ல இருந்து போய் இந்த முறை இலங்கைக்கும் ஆக்களை கூடத்தாங்க இலங்கை மோசம்னு சொல்லி நம்மட வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார வேண்டுகோளுக்கு இணங்க அவர் நேரடியா போய் அவங்கள்ட்ட வேண்டுகோளை விடுத்து இலங்கைக்கு ஆக்களை கூடத்தாங்கன்னு சொல்லி முதல்ல 8000 7,000 இருந்ததை 10,000 12,000 ஆக்கி வச்சிருக்காரு. இலங்கையில இருந்து ஆக்களை கூடடுங்க அவசரமாடுங்கன்னு சொல்லி அதால நடந்து கொண்டு இருக்கின்ற சார் வெஹிக்கிள் சம்பந்தப்பட்ட வேலைகள் எடுக்கலாம் தானே? எந்த மாதிரி வேலையை சொல்றீங்க? டிரைவர்ஸ், மெக்கானிக், ஏசி மெக்கானிக், வயரிங். நான் மெக்கானிக்கா தான் இருக்கேன் பஹ்ரைன்ல. அதாவது நம்மட ப்ரொஃபஷன் தானே சில ஆக்கள் ஓடாய் மாறு வருவாங்க, வெல்டிங் வேலை வருவாங்க. ஏதாவது நம்ம ஒரு வேலைக்கு போய் அதுக்கப்புறம் நம்மட ப்ரொஃபஷனை காட்டி ஒரு அதுக்கேற்ற மாதிரி வேலையை தேடி எடுத்து அதெல்லாம் சம்பளம் எடுக்கலாம். உண்மையாகவே வெல்டிங் வேலையெல்லாம் செஞ்சா உண்மையாகவே 10 லட்சம் எடுக்கலாம். இல்ல சொல்றேன் நான். அது மாதிரி ஓடாய் மாறும் எங்களோட ஊர்ல 10 லட்சம் எடுக்காங்க என்ன வேலை செஞ்சா. அதே போல நீங்க சொல்ற அது விளங்கிட்டு சொல்ல விடுங்களேன் விடுறீங்க இல்லையே வெஹிக்கிள் வைக்கிறாங்க. அந்த வெஹிக்கிள்டா அந்த கம்பெனிக்கு போனீங்கன்னா அதே போல எடுத்துக்கொள்ளலாம் உங்களோட திறமைகளுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கு அந்த துறையை தெரிவு செய்யணும் சார். நான் சின்ன கேட்டகரி எல்லாம் போகணும். போ அந்த கேட்டகரியிலேயே இந்த கார் அடிக்கிற கம்பெனியா இருக்கலாம், இல்லாட்டி அதுக்குள்ளேயே நிறைய கம்பெனிஸ் இருக்கு தானே, எத்தனையோ கம்பெனி அதிலே நம்ம தேவை வேண்டிய துறைகளை அதை எடுத்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஓகே சார். வேற நம்ம அங்க போய் தேடியா எடுக்கணும், வேற போய் தேடி எடுக்கணுமா இல்ல வேலையோடய போறதா? இப்ப பாஸ் ஆகினோம்டா கம்பெனிஸ்களுக்கு நம்மளோட ஃபைல அனுப்பி வைப்பாங்க. இப்ப கம்பெனியால அவங்களுக்கு அது எக்ரிமெண்ட் அனுப்புவாங்க. அதாவது எக்ரிமெண்ட் எப்படி இருக்குமெண்டா இதான் வேலை இவ்வளவுதான் சம்பளம் இப்படித்தான் ரூம் இருக்குமென்னு போட்டோ அனுப்புவாங்க. பாருங்க எந்த அளவுக்கு ஜெனுவினா செய்யறாங்க. கம்பெனிஸ்ல போட்டோ அனுப்புவாங்க, ரோட் வியூ அனுப்புவாங்க, இதான் உங்களோட ஏரியான்னு சொல்லி. இந்த அளவுக்குன்னா உங்களோட பாத்ரூம் எல்லாம் கூட இப்படித்தான் இருக்கும், ஏசி